என்ன செஞ்சாங்க? திருமணம் செய்ததினால் என்ன விளைவு வந்ததுன்னு சொல்றேன். யாக்கோபின் 12 புத்திரர்கள் தானே 12 குமாரர்கள், அவர்கள் தானே 12 கோத்திரங்கள். ஆமாவா இல்லையா? இந்த 12 கோத்திரம் சேர்ந்ததானே இஸ்ரவேல் தேசம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த செபுலோன் நப்தலி இவங்க 2 பேர் மட்டும் புற ஜாதி, கர்த்தரை ஆராதிக்காத ஒரு ஜனத்தோடு இவர்கள் கலந்ததினால் மற்ற 10 பேரும் சேர்ந்து, எப்படி மற்ற 10 பேரும் சேர்ந்து இந்த 2 கோத்திரத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க. நான் என் பிரசங்கத்தை தான் ஆரம்பிக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை அதிகமா அனுபவிக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு செய்தியாய் கொடுக்க விரும்புகிறார். நான் சின்ன வயசுல இருந்தே ரிஜெக்ஷனை பார்த்தவன். ஒதுக்கப்படுதல் எனக்கு புதுசு அல்ல. நாங்க முஸ்லீமா இருந்து ஆண்டவர்கிட்ட வந்ததுனால ஒரு கூட்டம் அப்பவே எங்களை வெறுத்தது. நாங்கள் சபைக்குள்ளும் பாகுபாடை பார்த்தோம், எங்கள் சொந்தங்களுக்குள்ளும் நாங்கள் ஒதுக்கப்பட்டதை பார்த்தோம். பணம் இல்லாததுனாலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், இந்த ஹால்ல இந்த சர்ச்ல இப்ப உட்கார்ந்து இருக்கிற வெளியே நிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், மனிதர்களால் ஒரு முறை கூட நான் புறக்கணிக்கப்படவில்லை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, உங்களை உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஊசியை போட்டுறணும். மனிதர்களால் நான் பல முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை குறித்து அவர்கள் தவறாய் பேசி இருக்கிறார்கள், என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை தள்ளி விட்டு இருக்கிறார்கள். நான் உடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க மட்டும் கையை வைத்து ஒரு தடவை காமிச்சிருங்களேன். கை கீழே போடுங்க. செபுலோனும் நப்தலியும் புறஜாதியை திருமணம் செய்ததினால் மற்ற 10 சகோதரர்களும் சேர்ந்து இந்த 2 கூட்டத்தை, இந்த 2 கோத்திரத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த 2 கோத்திரத்தையும் எங்கள் எல்லைகளுக்குள் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செபுலோன் கோத்திரத்தையும் நப்தலி கோத்திரத்தையும் மற்ற 10 பேர் சேர்ந்து துரத்தி 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 தேசத்திற்கு வெளியே கொண்டு போய் அவர்களை தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல, நம்ம கலாச்சாரம் தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவில் அநேக இடத்துல இந்த உயர்ந்த ஜாதி ஆட்கள்லாம் ஊருக்குள்ள இருந்துட்டு தாழ்ந்த ஜாதியை ஊருக்கு வெளியில வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நடக்குதானே? என்ன நடக்குதா இல்லையா? நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா இல்லையா? உலக நடப்பு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படி ஒதுக்கப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இந்த 2 பேரையும் மற்ற 10 சகோதரர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இதுல என்ன ஒரு பெரிய காயம்னா, இந்த செபுலோனும் நப்தலியும் வேறு யாராலேயோ வெறுக்கப்படல, சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். மற்ற 10 கோத்திரங்களும் சேர்ந்து இந்த 2 கோத்திரத்தை ஒதுக்கி வைக்கும். நீங்க சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட, சொல்லுங்க எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் சொல்லலாம். 2000 ஆண்டுகளாக, எனக்கு இந்த வருஷம் மட்டும் கணக்கு தெரியல, அதை மட்டும் யூடியூப்ல எடுத்து தப்பா பிரசங்கம் பண்றேன்னு சொல்லப்படாது. நான் இன்னொரு நாள் அதை வருஷத்தை மட்டும் சொல்றேன். சில நூற்றாண்டுகளாக நப்தலியையும் செபுலோனையும் இவர்கள் தள்ளி வைக்கிறார்கள். எந்த அளவுக்குனா, மற்ற 10 கோத்திரமும் இவர்களை சந்திப்பதில்லை, இவர்களோடு பேசுவதில்லை, இவர்களோடு கலவுவதில்லை, பெண் கொள்வதில்லை, பெண் கொடுப்பதில்லை, ஆண் கொடுப்பதில்லை, ஆண் எடுப்பதில்லை, ஒரு பந்தமும் இல்லை. விசிட் கூட பண்ண மாட்டானுங்க, போய் சந்திக்க கூட மாட்டானுங்க. மனிதர்களால் ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, ஊழியர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், இந்த தள்ளப்பட்டவர்களுக்காக கர்த்தர் நிற்பார். ஆண்டவரே, நான் இன்னும் ஒரு தடவை ஒரு சான்ஸ் நீங்க சொல்றதுனால கொடுக்க ஆண்டவரே, ஆமேன்னு சொல்றவங்களாம் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. தள்ளப்பட்டவர்களுக்காக தேவன் நிற்பார். செபுலோனும் நப்தலியும் பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய சொந்த சகோதரர்களால் தள்ளிவிடப்பட்டது மட்டுமல்ல, இவர்களுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. இவர்களையும் அவர்கள் புறஜாதி என்று அழைத்தார்கள். என்ன அழைச்சாங்க? நான் உங்களுக்கு இப்ப பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து காமிக்க போறேன். மற்ற 10 பேரும் சேர்ந்து எப்படி மற்ற இந்த 2 பேரை புறஜாதின்றான். எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு தாய், அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், ஒரு தகப்பனுக்கு பிறந்த 12 பேர்ல 10 பேர் சேர்ந்துட்டு மற்ற 2 பேரை நீ புறஜாதி, நீ தள்ளப்பட்டவன், நீ விழுந்து போனவன்,
நீ நிராகரிக்கப்பட்டவன், நீ எங்க பக்கத்துல வரக்கூடாது, நீ தீட்டு வெளியே போன்னு சொல்லி ஒதுக்கி வைத்த 2 பேருக்கும் அவர்கள் கொடுத்த பெயரே புறஜாதி தான். இந்த மற்ற 2 கோத்திரமும் தேசத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் குடியேறினார்கள். பாத்தீங்களா, குடியேறினார்கள் அல்லவா, மைக்ரேட் ஆனாங்கல்ல. அந்த இடத்துக்கே ஒரு பெயர் இருந்தது. நான் இப்போ அங்க எந்த இடத்துல இருக்குது, அது என்ன பெயர்னு சொல்ல போறேன். என்ன பாருங்க, உங்களுடைய நிராகரிப்பின் அளவுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அளவு. தீ பிடிக்கணும். உங்க நிராகரிப்பின் அளவுதான் தேவன் உங்களை உயர்த்துகிற அளவு. The more you are rejected, the more you will be exalted. இந்த பின்னால ஆமென் சொல்ற பழக்கம்லாம் இன்னைக்கு கத்துக்கோங்க. என்ன? The more you are rejected, the more you will be exalted. இனி ஆண்டவர் எங்க கொண்டு போறார், எங்க உயர்த்த போறார், எந்த அளவுக்கு இவனுங்க தள்ளுனானுங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு வைப்பார். இந்த 2 விழுந்து போன கோத்திரம் இருக்குல்ல, இந்த 2 ஒதுக்கப்பட்ட கோத்திரம் இருக்குல்ல, இவர்களுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். உங்களுக்காக சில தேவ மனிதர்களை கர்த்தர் உங்களை தூக்குவதற்காகவும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் அனுப்புகிறார். பாத்தீங்களா, ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. காயப்பட்ட பிள்ளைகிட்ட போய் பேசுவாரு. காயம் பெருசா இருக்கிறதுனால சத்தம் கேட்காது. பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ணுவாரு, மூத்த சகோதரன் அனுப்புவார், இல்ல இன்னொரு குமாரன் அனுப்புவார். போய் அவன்கிட்ட சொல்லு, நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லு. இந்த 2 கோத்திரத்திற்காக கர்த்தர் எழுப்பின ஒரு தீர்க்கதரிசிக்கு பேரு தான் ஏசாயா தீர்க்கதரிசி. நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சு பாத்தீங்கன்னா பைபிள் கால்ஸ் prophet Isaiah as major prophet. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியால ஏசாயா தான் பெரிய ப்ராஃபட், மேஜர் ப்ராஃபட். தள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் அனுப்புறது பெஸ்ட் ப்ராஃபட் தான். புரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு விழுந்தியோ உன்னை கர்த்தர் ராஜாக்களோடும் தேசத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைப்பது மட்டுமல்ல, அவர்களை வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி விசுவாசா கை தட்டணுமே. இது யாருக்கோ இல்ல, கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு ஆமென் சத்தமா இருக்கணும், கை தட்டு சத்தமா இருக்கணும். இது வாழ்க்கையில என்ன சீசன் சொல்றேன், நீ எதிர்பாராத அளவிற்கு வல்லமையான தீர்க்கதரிசிகளும் தேவ மனிதர்களும் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று உன்னோடு கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று தீர்க்க தரிசனம் சொல்ல போகிற ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், Book of Isaiah chapter 9. ஏசாயா 9வது அதிகாரம். ஓ க்ளோரியஸ். இந்த வசனம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க ராத்திரி தூக்கம் வராது. சில நாள் கர்த்தர் சில ரெவலேஷன், சில வெளிப்பாடுகள் நம்மகிட்ட பேசிட்டாருன்னா தூக்கமே வராதுங்க. நீங்க ஆண்டவரோட உறவில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நான் ஈஸியா சொல்லி கொடுக்கிறேன். வார்த்தை உங்களை தேற்றினால், வார்த்தை உங்களை பலப்படுத்தினால், வார்த்தை உங்களை ஆற்றினால், வார்த்தை உங்களோடு பேசினால், வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துச்சு, வார்த்தை உங்களை குழந்தை மாதிரி ஆக்குச்சு. எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. ஒரு வார்த்தை, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் போல சிலருக்கு இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தை வரும். உன் தூக்கம் போச்சு, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நீ ஆண்டவரை லவ்னு லவ் பண்ணும். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். Book of Isaiah chapter 9 and verse 1 onwards. அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும். ஒரு நிமிஷம், ஏப்பா எத்தனை ஊர் இருக்குது? 12 கோத்திரம் இருக்குது. அதுல இந்த 2 கோத்திரத்துக்கு மட்டும் வராரு. ஏன்னா இவங்க தான் ஒதுக்கப்பட்டவங்க, ஏன்னா இவங்க தான் தள்ளப்பட்டவங்க. பல நூற்றாண்டுகள் மறக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஏசாயாட்ட போய் சொல்றாரு, நீ தான் இஸ்ரவேல் தேசத்தின் பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கு நான் அனுப்புற மேஜர் ப்ராஃபட். உன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட 2 பேரை பத்தி பேசணும். அவனுங்க யாருன்னா மற்ற 10 பேரால தள்ளி விடப்பட்டவனுங்க. அவன் பேரு செபுலோன், நப்தலி.
உன் பெயரே தெரியக்கூடாதுன்னு சொன்னா பாத்தியா, உன் பெயரை கர்த்தர் அரண்மனைகளில் ஒழிக்க செய்வார். கை வேற மாதிரி தட்டணுமே. உன் பெயர் இருந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணாங்கல்ல, அது உன் நண்பர்களா இருக்கட்டும், உன் சொந்தக்காரனா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், கூட பிறந்தவனா இருக்கட்டும், கூட பிறந்தவளா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், ஏற்ற வீட்டுக்காரனா இருக்கட்டும், பிளஸ் யூ தம்பி, ஊழியர்களா கூட இருக்கட்டும், உன் பெயரை இல்லாமற் பண்ணுவேன்னு சொல்லி சிலர் திட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவர்கள் முன்பதாக உங்கள் பெயர்களை கர்த்தரே சொல்லி அழை. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கி. என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி வர்ற வார்த்தை தான் விடுதலை. இன்னைக்கு இப்ப வர்ற வார்த்தை தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும். ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாய் சொல்லுகிறார், செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், செபுலோன் நாட்டையும், அந்த வசனத்தை பாருங்க, செபுலோன் நாட்டையும் வாசிங்கக்கா. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின. அதாவது இவனுக்கு வீடியோ எடுக்க கூடாது, இவனுக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்காங்கன்னா, ஈனப்படுத்தி இருக்கிறார்கள். ஈனப்படுத்திட்டாங்க. இந்த 10 கோத்திரம் சேர்ந்து இந்த 2 கோத்திரத்தை கேவலப்படுத்தியிருக்காங்க. இவர்களை பற்றி பேசினாலே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது. அவர்கள் விழுந்து போனவர்கள், அசிங்கம் முடிச்சவன், புறஜாதிகளோடு போயிட்டான், அத பண்ணிட்டான், அவன் பக்கத்திலேயே போகாத, அவனை தள்ளி விடு. செபுலோனையும் நப்தலியையும் அவர்கள் ஈனப்படுத்தியிருக்காங்க. பாஸ்டர், ஈனப்படுத்தியிருக்காங்க. Bless you. Bless you. இந்த பழக்கம் என்னன்னா, இந்த வெளிநாடுகள் ஒரு பழக்கம் உண்டு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஊழியக்காரனை கனம் பண்ணுவாங்க. அது நம்ம சபையில உண்டு. இவெல்லாம் நம்ம கூட்டத்தை அட்டன் பண்ணவங்க, அதனால வார்த்தையை வச்சு வாங்கிடுறாங்க. இத பாருங்க, அதாவது அசிங்கப்படுத்துதல், அவமானப்படுத்துதல், வெட்கப்படுத்துதல், இதை விட கொச்சமான வார்த்தை ஈனப்படுத்துதல். 1 அல்ல 2 அல்ல, இந்த நப்தலியையும் செபுலோனையும் மற்ற 10 பேர் சேர்ந்து ஈனப்படுத்தினார். என்ன படுத்தினார்கள்? உங்களை குறித்து சிலர் பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு வரும்போது மனசு கலங்கி இருக்குதா? என்ன மற்றவங்களாம் என்ன அமெரிக்காவில் இருக்கிய, அப்புறம் எங்க இருந்தாலும் பேசுவாங்க. உங்களை குறித்து சிலர் பேசின கருத்துக்களை கேட்கும் பொழுது, என்ன ஆண்டவர் இவ்வளவு கேவலமா பேச, அந்த அனுபவம் இருக்கா இருக்கு உங்களுக்கு? மற்ற 10 பேரும் சேர்ந்து இந்த 2 பேரை ஈனப்படுத்தினார்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டல்ல, இப்ப நான் பண்றேன்றார். இப்ப நான் சொன்னது பஞ்ச் டயலாக் இல்ல, சிலரோட ஆவியானவர் இப்பொழுது நேரடியாய் சொல்லுகிறார், இதுவரைக்கும் மனிதர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சால, இனிமேல் கர்த்தர் செய்வதை அவர்கள் பார்க்கிற காலம். பின்னால கை தட்டவே இல்லை. எனக்கு இல்ல, உங்களிடத்தில் வருகிற வார்த்தைக்காக கரங்களை தட்டி சொல்லுங்க, இனிமேல் மனிதன் என் வாழ்க்கையில் செய்கிற நாட்கள் முடிந்தது, இனிமேல் கர்த்தர் செய்ய துவங்குகிற நாட்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஆவியில நிறைஞ்சிட்டே இருக்கட்டும். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும், வாசிங்கக்கா, நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது. என் பிள்ளைகளை அசிங்கப்படுத்தினீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை ஈனப்படுத்தினால அந்த காலத்தை இப்ப முடிக்கிறேன். இனி என் பிள்ளை இருண்டிருப்பதில்லை. முந்தின காலத்தில் ஈனப்படுத்தப்பட்டதை போல இனி என் பிள்ளைய அவமானப்படுத்த சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் செபுலோன் நப்தலிக்கு மட்டும் சொல்லல. இன்னைக்கு ராத்திரி இந்த அப்போஸ்தல பெந்தேகோஸ்தே சபையில எங்க ரிசீவ் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ண தெரியுமா?
உங்க கை தட்டு சொல்லட்டும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று. ஆமென் சொல்லட்டும், கர்த்தர் எனக்காய் கிரியை செய்ய துவங்குகிறார் என்று. அந்நிய பாஷை சொல்லட்டும், இனி என் குடும்பம் இனி என் குடும்பம் இருந்திருப்பதில்லை, இனி என் சூழல் இருந்திருப்பதில்லை, இனி என் ஊழியம் இருந்திருப்பதில்லை, இனி என் சபை இருந்திருப்பதில்லை. அக்கா, அண்ணன், உன் குடும்பத்திலிருந்து ராத்திரி கர்த்தர் இருளை விரட்டி, அவமானத்தை விரட்டி, ரோகத்தை விரட்டி, கண்ணீரை துரத்தி, இனி உன்னை யாரும் ஈனப்படுத்த கர்த்தர் சம்மதிக்க மாட்டார். See.